இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் 1 தன்னை தேடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். 7. நான் திருமணமாகாதவள். உப்பிய கண்களும் கருவளையத்துடனும் மறுநாள் காலை கண்விழித்தெழுந்தாள் மாயா. அந்த பயங்கரமான கனவுக்கு பின் மாயாவால் ஒரு பொட்டு கண் மூடவில்லை. கண் மூடினாலே அந்த கற்சிலை மனிதனின் வார்த்தைகள்தான் மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்தது. தூக்கம் வரவைப்பதற்கு அவளுக்கு தெரிந்த அனைத்து வழிகளையும் முயன்று பார்த்தவள் கடைசியில் தோல்விதான் கண்டாள். காலேஜ் படிக்கும் காலத்தில் அவளது உடன்பிறந்த இருவரும் 2-3 மணி வரை டிராமாவும் படமும் பார்த்து கொண்டிருக்க, மாயா மட்டும் டான் என்று மணி அடித்தது போல 11 மணிக்கு தூங்கப் போய்விடுவாள். ஆனால் இன்று அதே மாயா விடியும் வரை விழித்திருந்து விட்டு விடிந்த பின் தான் உறங்க சென்றாள். கணவன். மாயாவின் உதடுகள் முணுமுணுத்தன. அந்த வார்த்தையை நினைக்கும் போதே நெஞ்சுக்குழி கூடாய் ஆனது போல் இருந்தது அவளுக்கு. படிக்கும் காலத்தில் தங்களுக்கு வரக்கூடிய கணவன்மார்களை பற்றி பேசும்போது கூட மாயாவிற்கு அதில் சிறிதளவும் கூட ஆர்வம் ஏற்பட்டதில்லை. ஏன், தன் தமக்கை கனலி தன் கனவு காதலனை விழிக்கிறங்கி விவரித்த போதும் அடக்க முடியாதபடி சிரிப்பு வந்ததே தவிர, தானும் தனக்கு வரப்போகிறவனை பற்றி யோசிக்க வேண்டும் என்று அணு அளவு கூட அவளுக்கு தோன்றியதில்லை. இப்படி இருக்க இப்படிப்பட்ட ஒரு கனவு ஏன்? ஒருவேளை இந்த கனவு கனலிக்கு வந்திருந்தால் என்று யோசித்தவளுக்கு கேலியாய் உதடுகள் வளைந்தன. அவள் இந்நேரம் சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போயிருப்பாள். காலை வரை காத்திராமல் இரவே ஆபீஸிற்கு பறந்திருப்பாள். பின் நீ மட்டும் ஏன் பதறுகிறாய் என்று பரிகாசம் செய்தது அவளின் மனம். ஏன்? வில் போன்ற புருவங்கள் நெறிய, ஏனென்றால் எனக்கு திருமணமாகவில்லை. திருமணமாகாத என்னை அவன் மனைவி என்று கூறினால் நானும் இழித்துக் கொண்டு அவன் பின்னே ஓட வேண்டுமா? அதுவும் முன்பின் தெரியாத ஒருவனை எப்படி என்னால் இயல்பாய் எடுத்துக்கொள்ள முடியும் என்று காட்டமாய் அவளின் மனதை கேட்டாள். சரி, உனக்கு திருமணமாகவில்லை. பின் யார் வந்து என்ன கூறினால் என்ன? எனக்கு திருமணமாகவில்லை என்று கூறிப்பார். அதற்கு மேலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கெட் லாஸ்ட் என்று தூக்கி போட்டுவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டியதுதானே. இதற்கு போய் ஏன் இப்படி கலவரப்பட வேண்டும் என்று வாதிட்டது அவளது மனம். சரிதான், ஆனால் என்று அவளது எண்ணம் இழுத்தது. அவன் கண்கள், அவன் அவளை பார்த்த விதம் நினைக்கும் போதே அவளது உடல் புரியாத ஓர் உணர்வில் சிலிர்த்தது. அவள் கண்ட கனவில் அவனுக்கு முகையின் மனம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முகையாய் அங்கு வாழ்ந்த மாயாவிற்கு தெரியாமல் போவதற்கு வழியில்லையே. மித்திரனின் விழி கலந்து முகை பார்த்த ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி முகை அவனை நம்பினாள். ஒருவேளை இவன் தன் கணவனாக இருக்குமோ என்று நம்பினாள். ஒருவேளை நானும் அவனை நம்பிவிட்டால்? பயத்தின் அவளின் இதய ஓட்டம் பல மடங்காய் பெருகியது. இல்லை, அப்படி ஒன்றும் நடக்காது. நான் முகை அல்ல. முகை ஒரு குழந்தை போல. நான் அவளல்ல. அவளைப் போல என்னால் என்றுமே யோசிக்கவோ நடக்கவோ முடியாது. படபடத்த தன் நெஞ்சின் மேல் தட்டிக்கொண்டே தனக்குத்தானே சமாதானம் செய்தவளுக்கு அவளின் வார்த்தைகளின் மேல் அவளுக்கே முழு நம்பிக்கை வரவில்லை. அதற்கு மேல் தனித்திருக்க விரும்பாமல் அவசர அவசரமாய் காலை சிற்றுண்டிக்காக டைனிங் டேபிளுக்கு விரைந்தாள். காலை சிற்றுண்டிக்காக டேபிளில் அமர்ந்த அனைவரும் வித்தியாசமாய் பார்க்க, மாயாவின் சோர்ந்து அழுது வடிந்த முகத்தை பார்த்த அவளது தம்பி ஆதனுக்கு கூட அவளை பார்த்தால் பாவமாக இருந்தது. பாவம் ஆயு, ரொம்ப வேலை போல என்று மனதுக்குள் அவளுக்காக பரிதாபம் கூட பட்டு கொண்டான். என்னம்மா, ஆபீஸிற்கு ரெடி ஆகலையா? பிடித்துக் கொண்டிருந்த செய்தித்தாளை மடித்து அருகே வைத்துவிட்டு டைனிங் டேபிளிற்கு கடைசியாக வந்தமர்ந்த சோழனின் வியர்ந்த பார்வை இன்னும் நைட் ட்ரெஸ்ஸில் இருந்த மாயாவின் மேல் விழுந்தது. அப்பா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடலாம் என்று இருக்கிறேன் என்றால் தனது தட்டில் உள்ள உணவை அலைந்தவாறு. காலை சிற்றுண்டிக்காக டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த அனைவரும் மாயா பேசிய மொழியே புரியாதது போல ஒருத்தரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவள் மேல் விழுந்த 4 ஜோடி கண்களின் கேள்விகளை அசட்டை செய்தவாறு அவளின் தந்தையை நோக்கினாள் மாயா. மாயா, நீ லீவ் எடுக்கப் போகிறாயா? சோழனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. கேட்பது தன் மகள்தானா? மயங்கி விழும் அளவிற்கு காய்ச்சல் இருந்தால் கூட விடுப்பு எடுக்காமல் காலேஜ் போகும் அவர் மகளா இந்த கேள்வியை கேட்பது? இந்த கேள்வியை கனலியோ ஆதனோ கேட்டிருந்தால் ஒரு கணம் கூட யோசித்திருக்க மாட்டார். ஆனால் கேட்டது மாயா. உண்மையிலேயே சோர்வுதான் காரணமா? மகளை கூர்ந்து நோக்கிய அவனின் கண்களுக்கு அவளது வீங்கிய கண்களும் கண்ணின் கருவளையத்தை மறைப்பதற்காக அவள் போட்டிருந்த மேக்கப்பும் தப்பவில்லை. மாயா, ஆபீஸில் ஏதாவது பிரச்சனையா? யாராவது உன்னை ஏதாவது சொன்னார்களா என்றார் கரிசனத்துடன். இல்லையப்பா, ஒழுங்கா தூங்காததால் கண் வீங்கி கருவளையமாய் இருக்கிறது. யாராவது பார்த்தால் கிண்டல் பண்ணுவார்களே என்றுதான். பாதி உண்மையும் பாதி பொய்யுமாய் கலந்து ஒரு மாதிரியாக பதிலளித்தாள் மாயா. பொய் சொல்கிறோமே என்று ஒரு புறம் மனம் பிதற்றினாலும்
அவள் ஆபீஸ் போவதற்கு பயப்படும் உண்மை காரணத்தை எப்படி கூற முடியும்? அந்த சிஇஓவின் கூட வரும் யாரோ ஒருவன் அவளை மனைவி என்று கூறினால் என்ன செய்வது? நினைக்கும் போதே அவளின் நெஞ்சுக்குழி நடுங்கியது. பேசிக் கொண்டிருக்கும் போதே தன் நாற்காலியிலிருந்து எழுந்து வந்த காஞ்சனா தன் புறங்கையால் அவளது நெற்றியை தொட்டு பார்த்துவிட்டு, காய்ச்சல் இருப்பது போல் இல்லையே, ஜலதோஷம் பிடித்திருக்கிறதா? ஏன் கண் வீங்கி இருக்கிறது? ராத்திரி எப்போது தூங்க சென்றாய்? மாயாவின் பதிலுக்கு கூட காத்திராமல் கேள்விக்கு மேல் கேள்வியாய் அடுக்கினாள் அவளது தாய். மாயா மட்டும் வீட்டில் தங்கினால் அவள் நிலைமை என்ன ஆகப் போகிறது என்பதற்கு சிறிய கண்ணோட்டம் மாயாவின் கண்முன்னே தெளிவாய் ஓட, ஒரு நெடிய பெருமூச்சுடன், இன்னைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு, இல்லை நாளை மறுநாளைக்கு ஆபீஸ் போயே ஆக வேண்டும். காலம் முழுவதும் ஆபீஸ் போகாமல் இருக்க முடியாது. அதுவும் பைத்தியக்காரத்தனமான ஒரு காரணத்திற்காக. அப்படியே அந்த சிஇஓ ஒரு கணவனுடன் வந்தால் தெளிவாக சொல்லிவிட வேண்டியதுதான். இப்படி பயந்து பயந்து எத்தனை நாள் வாழ முடியும்? எனக்கு திருமணமாகவில்லை, இதுதான் உண்மை. இது இல்லை என்று யார் சொன்னாலும் அவர்கள்தான் பைத்தியம் என்று திடமாக மனதினுள் முடிவெடுத்தாள். இல்லம்மா, காய்ச்சல் எல்லாம் இல்ல. ராத்திரி தூக்கம் வராம ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் டயர்டா இருக்குன்னு சொன்னேன். ஆனா ஆபீஸ்க்கு இன்னைக்கு போகவில்லை என்றால் அதே வேலையை நாளைக்கும் சேர்ந்து விடும். அதுவும் இல்லாம வீட்டில் சும்மா உட்கார்ந்துகிட்டே இருந்தா என்னோட நினைப்பு எல்லாம் அந்த வேலையில தான் இருக்கும். சோ பெட்டர் நான் ஆபீஸ்க்கு போயிடுறதுதான் சரி என்றாள் மாயா. இதை கேட்ட கனலி, அப்பாடி, ஒரு செகண்ட் பயந்தே போய்விட்டேன். உனக்கு என்னமோ ஆயிடுச்சோன்னு. இப்பதான் நிம்மதியாச்சு. நீ இன்னும் அதே பழைய மாயாதான் என்றாள் அக்கறை கலந்த நக்களுடன். 100% கரெக்ட் என்று அவளுக்கு ஒத்து ஊதினான் அவர்களின் தம்பி ஆதன். தாய் தந்தையரின் முகம் தெரியாததைக் கண்டு, நிஜமாவே அப்பா, ஐம் ஃபைன் என்றால் தன்னால் இயன்ற லகுவான குரலில். அதற்கு மேல் சோழனோ காஞ்சனாவோ மாயாவை எதுவும் கேட்கவில்லை. முடியவில்லை என்றால் எதை பற்றியும் யோசிக்காமல் தனக்கு கால் பண்ணுமாறு மட்டும் கூறிவிட்டு சென்றார் அவளுடைய தந்தை. எதற்கும் இருக்கட்டும் என்று 2 டோலோ 650 மாத்திரையை கையில் கொடுத்துவிட்டு போனாள் அவளின் தாய். பொய் சொன்னால் அதை அனுபவிக்க வேண்டாமா? விதியே என்று தலையை ஆட்டிவிட்டு ஆபீஸிற்கு தயாரானாள் மாயா. ஆபீஸ் செல்லும் வழி நெடுக முகைக்கு ஏற்பட்ட நிலைமை அவளுக்கும் ஏற்பட்டால் எப்படி பதில் சொல்வது? எப்படி மண்டையில் உரைப்பது போல் அவளுக்கு திருமணமே ஆகவில்லை, பின் எப்படி கணவன் என்று ஒருவன் இருக்க முடியும் என்று சொல்வது என்று ஒரு தடவைக்கு பல முறை பல பல விதங்களில் ஒத்திகை பார்த்தாள் மாயா. கொக்கிற்கு ஒன்றே மதி என்பது போல அவளின் ஒத்திகையிலே மூழ்கியிருந்தவளுக்கு சுற்றியிருந்தவர்கள் அவளை வினோதமாய் பார்த்ததை அவள் அறியவில்லை. மாயா அவசர அவசரமாய் ஆபீஸை அடைந்து அவளின் இருக்கையில் அப்பாடி என்று அமர்ந்தவளின் தோள்களை பின்புறமாய் யாரோ தட்ட ஒரு பதட்டத்துடன் இருக்கையை விட்டு குதித்தெழுந்தாள். ஹே, இட்ஸ் மீ! மாயாவின் அந்த திடுக்கிடலில் அரண்ட மாயாவின் கொலீக் கவிதா. என்னாச்சு என்றால் அக்கறையோடு. இல்ல, நான் யாரோன்னு என்றால் தயங்கியபடியே. மாயாவின் இதய துடிப்பு இன்னும் அடங்காமல் பந்தய குதிரை போல் ஓட அருகிருந்த வாட்டர் பாட்டிலிருந்து மடக் மடக் என்று தண்ணீரை பருகினாள். ஆர் யூ ரியலி ஓகே? கவிதாவின் கண்களில் கரிசனம் மிக. எஸ் எஸ், ஐ தாட் சம்மன் எல்ஸ் என்றால் மாயா லகுவான குரலில் தன்னை சமாளித்தவாறு. குறும்பாய் தலை சரித்து கண்கள் சுருங்க அவளை நோக்கிய கவிதாவின் குரலில் கேலி வழக்கத்திற்கும் அதிகமாய் துணித்தது. ஆஹா, யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய்? பாய் ஃப்ரெண்ட், ஃபியான்சி, ஹஸ்பண்ட் என்று கிளிக்கி சிரித்தாள் கவிதா. கன்னத்தினோரம் நரம்பு துடிக்க பற்களை கடித்தவாறு, ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஜோக்ஸ் என்றால் சீரியஸான குரலில். திகைத்த கவிதாவின் முகத்தை பார்க்க மாயாவிற்கே பாவமாக இருந்தது. சாரி கவிதா, கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சாரி என்றால் கெஞ்சும் குரலில். இந்த சில வாரங்களில் அதிகம் பேசாவிட்டாலும் கொடுத்த வேலையை செவ்வனே செய்யும் மாயாவை கவிதாவிற்கு ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதும் அமைதி தவழும் முகத்துடன் மென்மையாய் சிரிக்கும் மாயாவின் முகத்தில் அன்று அந்த சாந்தம் இல்லை. ஏதோ ஒன்று அவளை உறுத்தி கொண்டிருந்தது போலப்பட்டது கவிதாவுக்கு. என்றும் வரும் நேரத்தை விட சற்று தாமதமாக வந்தவளை உற்று பார்த்துவிட்டு, இட்ஸ் ஓகே, பரவாயில்லை என்று பெரியவளாய் அனுசரணையோடு சிரித்துவிட்டு கவிதாவை பார்த்த மாயாவிற்கு குற்ற உணர்ச்சியில் முகம் சிரித்தது. என்னாச்சு மாயா, கண் சிவந்திருக்கிறது என்றாள் அக்கறையுடன். இன்னும் கண்ணின் சிவப்பு போகவில்லையா? மனதில் எண்ணியபடி மேனேஜர் ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தார், அதை முடிக்க நேரம் ஆகிவிட்டது என்றாள் மாயா. மாயா கூறியது உண்மைதான் என்றாலும் அவர் கொடுத்த வேலை சிறிது கடினமானதாக இருந்த போதும் அதை நேற்றே முடித்துவிட்டாள் அவள். அக்கறையுடன் கேட்கும் அவளுக்கு பொய்யுரைக்கிறோமே என்று மனம் குற்ற உணர்ச்சியில் குன்றிய போதும் வேறு எதுவும் செய்ய தோன்றாமல் நன்றியுடன் அவளை நோக்கினாள். ஐயோ, எதை சொல்ல வந்தேனோ அதை மறந்துட்டேன். பாஸ் உன்னை தேடிக்கொண்டிருந்தார். நீ வந்ததும் கான்பரன்ஸ் ரூமுக்கு வர சொன்னார் என்றால் மன்னிப்பு கோரும் பாவனையில் அவசர அவசரமாக. என்ன, அதற்குள்ளாகவா? முகை வேலை முடிந்து வரும்போதுதான் பரிது அவளை கூட்டிச் சென்றான். இந்த சிஇஓவிற்கு வேற வேலையே இல்லையா? காலங்காத்தாலேயே வந்து விட்டார். மனதில் அந்த சிஇஓவை திட்டியபடி கவிதாவிடம் விடை பெற்றுக் கொண்டு பலியாடு போல கவிதா கூறிய கான்பரன்ஸ் ரூமை நோக்கி சென்றாள். உள்ளே செல்வதற்கு முன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு,
ஏற்கனவே ஒத்திகை பார்த்ததை ஒருமுறை மனதில் உருப்போட்டபடி சிறு தட்டலுக்கு பின் அறைக்குள் சென்றாள். உள்ளே நுழைந்த மறுகணம் கண்களை இறுக மூடியவாறு எதிரே இருந்தவனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பே கொடுக்காமல், சார், நான் அவளில்லை, எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை, அப்புறம் எப்படி எனக்கு கணவன் இருக்க முடியும்? கணவனை விடுங்கள், எனக்கு ஃபியான்சியோ பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ளீஸ் சார், என்னை நம்புங்கள். ஒரே மூச்சில் அவள் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு நிமிர்ந்து எதிரே இருந்தவரை பார்த்தவளின் முகத்தில் ஈயாடவில்லை. மாயாவின் முன்னே குழப்பமும் அதிர்ச்சியுமாய் அமர்ந்திருந்த மேனேஜரை பார்த்ததும் தன் தலையில் கொட்டிக்கொள்ளலாம் போலிருந்தது அவளுக்கு. என்ன காரியம் செய்துவிட்டாள்? கவிதா பாஸ் என்று கூறியவுடன் கனவில் நடந்தது போல சிஇஓ தான் அவளுக்கு கணவன் என்று ஒருவனை கூட்டிக் கொண்டு இங்கு வந்துவிட்டார் போல என்று எண்ணிக்கொண்டு, கவிதா மட்டும் மேனேஜர் என்று சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காதே என்று தான் செய்த தவறுக்கு கவிதா மேல் பழி போட்டது மாயாவின் மனம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க என்பது போல தவறு யார் மேல் என்பது அவள் அறியாததல்லவே. மனதோடு கவிதாவிற்கு ஒரு மன்னிப்பை கூறிவிட்டு அவளின் எதிரே அமர்ந்திருந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் என்று எண்ணமிடலானாள். நிஜத்தையும் கனவையும் குழப்பிக் கொண்டது மாயாவின் தவறு. இதற்கு அவளை தவிர வேறு யார் மேல் குற்றம் கூற முடியும்? முகையின் பாட்டி சொன்னது எவ்வளவு கரெக்ட். முகையைப் போலவே எனக்கும் என் நாவால் தான் பிரச்சனை. தன்னைத்தானே கடிந்தவாறு ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து தப்பித்து வந்த ஒரு நோயாளியை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்த மேனேஜருக்கு அவளால் இயன்றவரை இதழ் பிரித்து வலுக்கட்டாயமாக வரவழைத்த மழுப்பலான புன்னகையை பூசிக்கொண்டு அவரின் முன்னே சென்று, சார், நான் என்ன கூறலாம் என்று அவள் யோசிப்பதற்குள் மேனேஜரே அவளிடம், உடம்பு சரியில்லையாமா, வேணும்னா இன்னைக்கு லீவு எடுத்துக்கோயேன் என்றார் அவளின் எண்ணத்தை உண்மை என்று ஊர்ஜிதப்படுத்தும்படி. இல்ல சார், நான் நல்லாதான் இருக்கேன். போனில் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அதே நினைப்போடு வந்ததால் ஒரு கணம் குழம்பி போய் தெரியாமல் உளறிவிட்டேன். ரொம்ப சாரி சார் என்றால் அவமானத்தில் கன்றிய குரலில். சரி சரி, இந்த கால பிள்ளைகளுக்கு எங்கு கவனம் இருக்கிறது? செல்போன் போன் என்று அதிலேயே என்று அவளை மட்டுமில்லாமல் இளைய தலைமுறையே குறை கூற ஆரம்பித்தவர் அவமானத்தில் சிரித்திருந்த அவளின் முகத்தை பார்த்து பரிதாபப்பட்டு, சரி சரி, வேலை நேரத்திலே கவனம் வேலையில் தான் இருக்க வேண்டும், புரிகிறதா என்றார் காட்டம் கொஞ்சம் குறைந்த குரலில். இப்போ ஓகே தானா? மீட்டிங் இப்பொழுதே வைத்துக் கொள்ளலாமா, இல்லை நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிறகு வைக்கலாமா? இன்னும் அவளது காரணத்தில் முழு நம்பிக்கை இல்லாமல் கேட்டார். அவரின் வாக்கியம் முடிக்கும் முன்னரே அவசர அவசரமாய் தலையை ஆட்டி ஆமோதித்தாள். சரி, உட்கார். தன் முன்னே இருந்த இருக்கையை நோக்கி கை காட்டினார். தேங்க்யூ சார், யூ ஆர் வெரி கைண்ட் என்றாள் பவ்யமாக. அதற்கு மேல் அவளின் செயலை பற்றி எந்த கேள்வியோ விமர்சனமோ இல்லாமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தார். எஸ்டர்டே பிரசன்டேஷன் வாஸ் வெரி குட். உன்னுடைய அனாலிசிஸையும் அதன் மூலம் டிரைவ் பண்ணிய கன்க்ளூஷனும் மிகவும் அருமை. மொத்த டீமுமே உன்னுடைய பிரசன்டேஷனை மிகவும் பாராட்டினார்கள். அவர் அணிந்திருந்த கண்ணாடியை மூக்கின் மேல் தூக்கியவாறு ஒரு சந்தேக பார்வையுடன் அவளை பார்த்தார். அவர் கேள்வியின் அர்த்தம் மாயாவிற்கு புரியாமல் இல்லை. இவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கிறாயே, உண்மையிலே நீதான் அந்த பிரசன்டேஷனை பண்ணினாயா அல்லது வேறு யாராவது பண்ணி கொடுத்தார்களா என்று நேரடியாக கேட்காமல் கேட்கிறார். உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும். அவளின் அஜாக்கிரதையால் நேர்ந்த ஒரு சிறு பிள்ளையால் அவள் கஷ்டப்பட்டு செய்த வேலையின் மேல் சந்தேகப்படுவதை எண்ணி கோபம் வந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், ரொம்ப நன்றி சார், கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது சார், டீமுக்கு யூஸ் ஆகும் என்றால் நான் ரெஃபர் பண்ணின வெப்சைட் ரெஃபரன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன் சார், நக்கலை உள்ளடக்கியவாறு. அவளின் பதிலை கேட்ட மேனேஜர் மனதுக்குள் அவளை மெச்சிக்கொண்டார். புத்திசாலிதான். உன் சுய வளர்ப்பு தானா என்று கேட்காமல் கேட்ட கேள்விக்கு, இது என் கடின உழைப்பு தான், ஆனால் நான் அதை ஷேர் பண்ண ரெடி என்று எவ்வளவு நாசுக்காக சொல்லிவிட்டாள் இந்த சின்ன பெண். உன்னுடைய பிரசன்டேஷன் நம்ம சிஇஓருக்கும் ரொம்ப பிடித்து விட்டது. நம்ம சிஇஓவே மேனேஜ் பண்ணுகிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்டுக்கு இருக்காக அவர் டீம் தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ், ரோல் எல்லாம் அவர் பார்க்கவில்லை. திறமையானவர்களை அவரே ஒன்னா செலக்ட் பண்ணுகிறார். அந்த ப்ராஜெக்டுக்கு உன்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சோ இப்ப வேற எந்த டாஸ்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை மற்றவர்களிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டிற்கான வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றார். சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாள் என்றும் எதிர்பார்த்த போது மாயாவின் உணர்ச்சி துடைத்த முகத்தை பார்த்த அவருக்கு ஏமாற்றமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாளே என்று எண்ணியவருக்கு மாயாவின் உள்ள போராட்டத்தை அறிந்திருக்க நியாயமில்லை. சிஇஓ என்ற வார்த்தையை கேட்டதுமே வேர்த்து கொட்ட ஆரம்பித்த அவளுக்கு அவன் மேற்பார்வையில் அவன் கூடவே வேலை செய்ய வேண்டும் என்று மேனேஜர் கூறியதை கேட்டவுடன் மயங்கி விழாத குறைதான். எங்கே ஏதாவது உளறி விடுவோமோ என்று விரல்களை மடக்கி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள் மாயா. அவளிடம் இருந்து எந்த வார்த்தையும் வரப்போவதில்லை என்று அறிந்த மேனேஜர் அவளிடம் ஒரு ஃபைலை நீட்டி, மற்ற விவரங்களை எல்லாம் நான் உனக்கு மெயிலில் அனுப்புகிறேன். புதிதாய் சேர்பவர்களுக்காக நான் இந்த ஃபைலை தயார் செய்திருக்கிறேன். இதில் இந்த ப்ராஜெக்டை பற்றிய பின்னணி விவரங்கள் இருக்கின்றன. இதில் ஏதாவது கேள்வியோ சந்தேகமோ இருந்தால் தயங்காமல் என்னிடம் கேள் என்றார்.
சுயநினைவு வந்தது போல அவர் முன்னே நீட்டப்பட்ட ஃபைலை வாங்கிக் கொண்டு, ஓகே சார், நன்றி என்று இழுத்தவள், சார், இந்த ப்ராஜெக்டிற்கும் நீங்கள் தானே எனக்கு மேனேஜர். நான் உங்களிடம் தானே என்னுடைய வேலையை ரிப்போர்ட் செய்ய வேண்டும். மெல்லிய குரலில் கண்களில் நம்பிக்கையை தேக்கி, தயவு செய்து எஸ் என்று சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு அந்த மிஸ்டர் சிஇஓவை பார்க்க வேண்டாம். மனதில் வேண்டியவாறு அவளை பார்த்தாள். இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டில் 20 பேர் தான் இருக்கிறோம். இதை நம் பாஸ், அதாவது நம் சிஇஓ தான் மேனேஜ் பண்ணுகிறார். ஃபார் தி டைம் பீயிங் நாம் அனைவருமே அவருக்கு கீழ்தான் வேலை பார்க்க போகிறோம், நீ உட்பட. நீ ஃப்ரெஷர் என்ற காரணத்தினால் உனக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் நம்முடைய அனுபவம் வாய்ந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட தயங்காமல் கேட்கலாம். அதை பற்றி நீ கவலைப்படாதே. We all are here to help. அவளின் காரணம் அறியாமல் அவளுக்கு தைரியம் ஊட்டினார். உதடுகளை இழுத்து பிடித்து சிரித்துவிட்டு, பட் சார், நீங்கள் சொன்னது போல நானோ ஃப்ரெஷர். இந்த வேலைக்கும் நான் புதுசு. இவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்டில் நான் என்ன செய்ய முடியும் சார் என்று சந்தேகத்துடன் இழுத்தாள். பாஸ் ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் கண்டிப்பாய் ஒரு காரணம் இருந்திருக்கும். அனுமனுக்கு தன் பலம் தெரியாது, அது போல உன்னுடைய திறமை அவருக்கு தெரிந்திருக்கிறது. வந்த சில வாரங்களிலேயே அற்புதமாய் பிரசன்டேஷனை தயார் செய்திருக்கிறாய். யூ ஹாவ் பொட்டென்ஷியல். உன் திறமைக்கு ஏற்ற வேலையை கண்டிப்பாய் அவர் கொடுப்பார். உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்றார் நம்பிக்கையூட்டும் புன்னகையுடன். ஒரு நெடிய பெருமூச்சுடன், உங்களால் என்ன உதவி செய்ய முடியும்? நாளைக்கே ஆள் பேர் தெரியாத ஆளை கூட்டிட்டு வந்து இதுதான் உன் கணவன் என்றால் உங்களால் என்ன பண்ண முடியும்? மனதில் நினைத்ததை வெளியில் சொல்ல முடியாமல் ஒப்புக்காக ஒரு நன்றியை மட்டும் கூறிவிட்டு கிளம்ப முயன்றவளை, மேலும் ஒரு விஷயம், இன்று 7:30 மணிக்கு டீம் மீட்டிங் இருக்கிறது. மீட்டிங் இன்வைட் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். மறந்து விடாமல் ஜாயின் பண்ணிவிடு. இன்னும் ஒரு விஷயம், ரெகுலர் ஷட்டில் 7:30 மணிக்கு மேல் கிடையாது. ஆனா ஒரி பண்ண வேண்டாம், நம்ம ஆபீஸ் கேப் சர்வீஸை யூஸ் பண்ணிக்கலாம். புக் பண்ணுவதற்கான லிங்க் அண்ட் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் உனக்கு மெயிலில் அனுப்பி வைக்கிறேன். மீட்டிங் முடிந்ததற்கு அப்புறமா புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 30 மினிட்ஸ் கேப் கிடைச்சிடும். சோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, வேற ஏதாவது கேட்க வேண்டுமா என்றார் பொறுப்பான அந்த மேனேஜர். இப்போதைக்கு எந்த கேள்வியும் இல்லை சார். ஏதாவது இருந்தால் நானே நேரில் வந்து கேட்கிறேன் அல்லது மெயிலில் அனுப்புகிறேன் சார் என்றால் மாயா சோர்வான குரலில். நேற்று நடந்தது, இன்று நடப்பது என்று அனைத்தையும் நினைத்து நினைத்து குழம்பி போயிருக்கும் அவளுக்கும் அவள் மூளைக்கும் கண்டிப்பாய் ஒரு பிரேக் வேண்டும் என்று முடிவு செய்து, இந்த நேரத்தில் ரூஃப் டாப்பிற்கு வருபவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு என்பதால் அவளுக்கு பிடித்த ஒரு கப் இன்ஸ்டன்ட் காஃபியோடு ரூஃப் டாப்பிற்கு சென்றாள். காப்பியை ஒரு மிடறு விழுங்கிவிட்டு அவள் கண்ணை அதன் போக்கில் தவள விட்டாள். காலை வெயில் பச்சை பசையில் என்று தொலைதூரத்தில் தெரிந்த மலைகளும் அதன் மேல் உரிமையாய் தவழ்ந்து கொண்டிருந்த மேகங்களும் குழம்பிய குட்டை போல் இருந்த அவளுக்கு சொல்ல ஒண்ணா ஆறுதலை தந்தது. குழம்பினால் தானே தெளிவு வரும். இந்த குழப்பமும் ஒரு நன்மைக்குத்தான், இந்த குழப்பமும் ஒரு நன்மைக்குதான் என்று அவளுக்கு புரிய தொடங்கியது. எதற்கு இந்த குழப்பம்? பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? வெறும் ஒரு கனவுக்காகவா யாராவது பயப்படுவார்களா? அவளின் ஆதாரமற்ற பயத்திற்கான காரணத்தை தெளிய வைக்க அவளே அவளிடம் கேள்வி கேட்டாள். ஏதோ முதல் கனவு பழித்து விட்டது என்பதற்காக? இல்லை இல்லை, அது கூட முழுசா பழிக்கவில்லையே. முதல் கனவில் முகையும் மன்னனும் தனியாக சந்தித்தார்கள். அந்த மன்னன் அவளுடைய சூரிய சந்திர அடையாளத்தை பார்த்தான். ஆனால் என் விஷயத்தில் அப்படி ஒன்றுமே நடக்கவில்லையே. கூட்டத்தின் மத்தியில் நாங்கள் பார்த்து கொண்டோம். முதலில் அப்படி ஒரு அடையாளமே எனக்கு இல்லை. அப்புறம் எப்படி அவன் பார்க்க முடியும்? வீராப்பாய் தனக்குள்ளே சிரித்துக் கொண்டாள் மாயா. அந்த கனவிலும் நினைவிலும் எங்களது முகத்தை தவிர வேறு எந்த ஒற்றுமையும் இல்லை. சரி, அங்கேயும் இங்கேயும் என்று ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த கனவில் நடந்தது நனவிலும் நடந்ததா? அவளே கேள்வி கேட்டாள். கேட்ட கேள்விக்கு அவளே பதிலும் கூறிக்கொண்டாள். இல்லை. அப்புறம் எதற்காக நான் காரணமே இல்லாமல் பயப்பட வேண்டும்? கனவு காணாமல் இருந்தால் கூட அவளது துப்பட்ட செடியில் மாட்டி இருக்கலாம். அதை அவனும் பார்த்திருக்கலாம். அவ்வளவுதானே. இதை கனவில் கண்டுதான் சொல்ல வேண்டுமா என்ன? அவளின் முட்டாள்தனமான எண்ணத்திற்கும் ஆதாரமே இல்லாத பயத்திற்கும் சேர்ந்து தன் புத்திக்கும் உரைக்கும்படி தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். கல்யாணமே ஆகாமல் கணவன் மட்டும் எங்கிருந்து வந்து குதிப்பான்? ஆகாயத்தில் இருந்தான். தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டவளுக்குள் இருந்த குழப்பங்கள் சூரியனை கண்ட பனி போல விலகியது. கம்பெனியில் சேர்ந்த சில நாட்களிலேயே இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து சந்தோஷத்தில் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் குதிக்காமல் யாராவது நடக்காத கனவை நினைத்து கவலைப்படுவார்களா? சிஇஓவே முன்னின்று நடத்துவது என்றால் எவ்வளவு முக்கியமான ப்ராஜெக்டாக இருக்க வேண்டும். இதில் கற்றுக்கொள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அவள் திறமையை பயன்படுத்த எவ்வளவு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை பற்றி எல்லாம் யோசிக்காமல் ஒரு பைத்தியக்கார கனவை நினைத்துக் கொண்டு பெரிய வாய்ப்பை கை நழுவி விட பார்த்தாளே. அவளின் கோழைத்தனத்தை நினைத்து அவளுக்கே அவளை நினைத்தால் வெட்கமாயிருந்தது. அதை விடு, இந்த கனவிற்கு ஏதோ அர்த்தம் உண்மையில் இருந்தால் அந்த சிஇஓவும் உன்னை பார்த்தவுடன் அடையாளம் கண்டுபிடித்திருக்க வேண்டும் இல்லையா? அவர் முகத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட இல்லை. மாயா, உனக்கு புத்தி பிசையை விட்டது.
ஒரு வழியாய் அவள் மனமும் புத்தியும் தெளிந்த பிறகு அடுத்து நடந்த அனைத்தும் மிக சுமூகமாக நடந்தது. அதற்கு மேல் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் அவளின் இருக்கைக்கு சென்று மேனேஜர் கொடுத்த ஃபைலை ஒரு முறைக்கு பலமுறை படித்து அதில் அவளுக்குள் இருந்த கேள்விகளை குறித்துக் கொண்டாள். அந்த ப்ராஜெக்டில் அவளின் பங்கு என்னவாக இருக்கும், அவளால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அடுத்து என்ன செய்யலாம் என்பதையும் தெளிவாக எழுத வைத்துக் கொண்டாள். காலையில் எவ்வளவு தீவிரமாக இந்த ப்ராஜெக்டில் இருந்து வெளியேற வேண்டும் என்று நினைத்தாலோ அதற்கு அப்படியே நேர்மாறாக மாலையில் அந்த ப்ராஜெக்டின் டீம் மீட்டிற்காக வெகு ஆர்வமாக காத்திருந்தாள் மாயா. குறித்த நேரத்தில் டீம் மீட்டிங்கும் தொடங்கியது. மீட்டிங்கின் முதல் சில நிமிடங்கள் அனைவரின் அறிமுகத்துடன் தொடங்கியது. நான் தான் சிஇஓ, நான் ஏன் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எந்த பாரபட்சமும் இல்லாமல் தன்னை பற்றியும் தனக்கு இந்த ப்ராஜெக்ட் எவ்வளவு முக்கியம் என்பதையும் பகிர்ந்து கொண்டான் நவீன். சிஇஓ நவீன் பிஆர்க் பட்டதாரி. அவனின் சமீபத்திய நேர்காணலில் கூட இந்த ப்ராஜெக்டை பற்றி கூறியிருந்தான். பழங்கால இந்து கோயில்களை மாதிரியாக கொண்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுவதுதான் இந்த ப்ராஜெக்டின் நோக்கம். இந்த ப்ராஜெக்ட் அவனுடைய கட்டுமான கம்பெனியின் ஒரு முக்கிய மைல்கல் மட்டுமல்ல, அவனுடைய குழந்தை பருவ கனவு என்றும் கூறியிருந்தான். இந்த ப்ராஜெக்டை நிஜமாக மாற்றுவதற்கு பல வருடங்கள் காத்திருந்ததாகவும் அதற்கான தருணம் இப்பொழுதுதான் அமைந்தது என்றும் கூறினான். அவனுடைய பேச்சிலிருந்தே இந்த ப்ராஜெக்ட் அவனுக்கும் இந்த கம்பெனிக்கும் எவ்வளவு முக்கியமானது என்று அனைவருக்கும் விளங்கியது. எப்படி இந்த ப்ராஜெக்டில் வேலை செய்வது அவர்களுக்கு நல்ல வாய்ப்பா இருக்குமோ அதே அளவிற்கு கடினமானதாகவும் இருக்கும் என்று அனைவரும் அறிந்தே இருந்தார்கள். மிகவும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருந்தது அந்த ப்ராஜெக்ட். ஆரம்ப கட்ட மீட்டிங்கை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஏற்பாடு செய்திருந்தான் நவீன். இந்த மீட்டிங்கில் என்ன பேசவும், என்னென்ன வேலைகள் இருக்கின்றன, யார் யார் என்ன வேலைகள் செய்ய வேண்டும், ஒவ்வொரு டீம் மெம்பரிடம் இருந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக விவரித்தார். அந்த ஒரு மீட்டிங்கிலேயே நவீனின் தெளிவான திட்டமிடும் விதம் மாயாவிற்கு திட்டவட்டமாக விளங்கியது. மாயா இந்த ப்ராஜெக்டில் R&D டிபார்ட்மெண்டிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அனைத்து பழைய கோவில் படங்களையும் இணையத்தில் இருந்தும் நூலகத்தில் உள்ள பழைய புத்தகங்களிலிருந்தும் சேகரிக்க வேண்டும். இது R&D குழுவின் முக்கிய வேலை. விவரங்களை சேகரித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மாடல்களை பயன்படுத்த முடியுமா, முடியாதா, எந்த அளவிற்கு கட்டிடங்களில் பயன்படுத்தலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளவு என்பதை கட்டடக்கலை மற்றும் வடிவமைப்பு குழுவுடன் கலந்து ஆலோசித்து அறிக்கை தயாரிக்க வேண்டும். கேட்க கேட்க மாயாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கடந்த 3 வாரங்களாக அவள் செய்து வந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. சிறு வயதிலிருந்தே மாயாவிற்கு பழங்கால கோயில்கள், கட்டிடங்கள் என்றால் கொள்ளை பிரியம். கரும்பு தின்ன கூலியா வேண்டும்? நல்ல நாளிலேயே விழுந்து விழுந்து வேலை பார்க்கும் மாயாவிற்கு அவளுக்கு பிடித்த வேலையை செய்ய சொல்லவும் வேண்டுமா என்ன? மிகுந்த உற்சாகத்துடன் அந்த ப்ராஜெக்டில் வேலை செய்வதற்கு ஆர்வமாய் தயாரானாள் மாயா. மீட்டிங் முடிந்தவுடன் அனைவரும் கான்பரன்ஸ் ரூமை விட்டு ஒவ்வொருவராக வெளியேற ஆரம்பித்தனர். மாயாவும் வெளியே செல்வதற்கு ஆயத்தமாகும் பொழுது அவள் அருகே சிஇஓவின் செக்ரட்டரி வந்து மெதுவான ஆனால் தெளிவான குரலில், மிஸ் மாயா, சிஇஓ உங்களிடம் பேச வேண்டுமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றார். அந்த ஒரு வாக்கியத்தில் தேக்கி வைத்திருந்த அவளது அனைத்து பயமும் மேலெழும்ப, எதற்கு? குரல் நடுங்க செக்ரட்டரியை கேட்டாள். எனக்கு தெரியாது என்று ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட்டு அவளின் அடுத்த வார்த்தைக்கு காத்திராமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சிஇஓவின் அருகே ஒரு பாடிகார்ட் போல நின்று கொண்டார். கம்ப்யூட்டரே பார்த்து கொண்டிருந்த நவீனை பதட்டத்தோடு பார்த்தாள் மாயா. அவனது கவனம் முழுவதும் அந்த கம்ப்யூட்டர் மீதுதான் இருந்தது. காத்திருக்கும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு யுகமாய் தோன்றியது அவளுக்கு. கடைசியில் மீதி இருந்தது அவள், அவன் மற்றும் அந்த செக்ரட்டரி தான். அனைவரும் சென்ற பின் கம்ப்யூட்டரில் இருந்த தலையை தூக்கி தொண்டையை செருமி விட்டு நேருக்கு நேராய் அவளை பார்த்து, சொல்லுங்கள் மாயா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷர். இந்த ப்ராஜெக்டிற்கு உங்களின் திறமை எந்த விதத்தில் பயன்படும் என்று நினைக்கிறீர்கள்? முன்னுரை முடிவுரை ஏதுமின்றி அவளை நேரடியாக கேட்டான். அந்த கேள்வியில் தடுமாறிய மாயா, இந்த கேள்வியை என்னிடம் ஏன் கேட்கிறார்? இந்த ப்ராஜெக்டிற்கு என்னை தேர்ந்தெடுத்ததே இவர்தானே. அப்படி இருக்க என்னை எதற்கு இந்த கேள்வி கேட்கிறார்? ஒருவேளை இவருக்கு செலக்டிவ் அம்னீஷியாவா இருக்குமோ? மனதில் புலம்பியபடி அவனை ஏறெடுத்து நோக்கினாள். அவளின் எண்ண ஓட்டத்தை அறிந்தவன் போல, மற்றவர் நம்மை தேர்ந்தெடுத்ததால் நம்மால் அந்த வேலையை செய்ய முடியும் என்று கிடையாது. நம்முடைய திறமை என்ன, பலம் என்ன என்பதை தெரிந்திருந்தால்தான் நம் திறமையை எப்படி செய்யும் வேலையில் பயன்படுத்தலாம் என்பது தெரியும். நான் சொல்வது சரிதானே? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றான் அவளை நேர்முக காணல் எடுக்கும் தோரணையில். நவீனின் கேள்வியில் அவளது முகம் அவமானத்தில் கன்றி சிவந்தது. அவள் மனதில் நினைத்ததை எப்படி கண்டுபிடித்தான் என்று ஒரு கணம் திகைத்த போதும் தன்னை சுதாரித்துக் கொண்டு, உண்மைதான் சார், நான் ஒரு ஃப்ரெஷர். MBA முடித்திருக்கிறேன். எனக்கு டேட்டாவை அனலைஸ் பண்ணுவது என்றால் மிகவும் பிடிக்கும். நம்பர்களை வைத்து நிறைய சொல்லலாம் சார். நம்பர்களின் அடிப்படையில் ஓரளவிற்கு தெளிவான முடிவோ அணுகுமுறையையோ நாம் பயன்படுத்தலாம். நம்பரின் அடிப்படையில் எடுக்கும் முடிவுகள் நமது திட்டத்தை மேம்படுத்த உதவும். இந்த ப்ராஜெக்டில் நம்பர்களை எப்படி பயன்படுத்தலாம் என்றால்,
பழைய கோவில்களில் மக்கள் அதிகம் விரும்புவது எது, அதே நேரம் எந்த அமைப்பு அந்த கோவிலின் உண்மையான சாரத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் என்பதும் தெரிந்திருக்க வேண்டும். எனக்கு கலையிலோ கட்டிடக்கலை வடிவமைப்பிலோ சர்டிபிகேட் இல்லாவிட்டாலும் சிறு வயதிலிருந்தே கோவில்களின் கட்டிடக்கலையில் எனக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. சோ என்னுடைய ஆர்வமும் நம்பர்களை ஆராயும் திறமையும் வைத்து மக்கள் அதிகமாய் விரும்பும் கவரும் வடிவத்தை கணிக்க முடியும். தைரியமாக பிசிறற்ற குரலில் அவனுக்கு தெளிவாக விளக்கினாள் மாயா. சரி, அதை எப்படி செய்வதாய் உத்தேசம்? இன்டர்நெட்டில் இதற்கான தேவையான நம்பர்கள் ரெடிமேடாக கிடைக்காது. மிகவும் கேஷுவலாக கேட்டான். ரொம்பவும் கரெக்ட். அதனால் நாம் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணணும். அதற்கு நாம் தேர்ந்தெடுத்த சில மாடல்களை பப்ளிக்கிடம் அல்லது பாசிபிள் ஆடியன்ஸிடம் கொடுத்து எது அவர்களுக்கு அப்பீல் ஆகிறது என்று ஒரு சர்வே எடுக்கலாம். தீவிர யோசனையோடு அமைதியாக பதில் சொன்னாள். நவீனின் முகத்தில் தோன்றிய ஒரு சிறு திருப்தி புன்னகை வந்த அதே நொடியில் துணி கொண்டு துடைத்தாற் போல மறைந்தும் போனது. நாட் பேட் ஐடியா. இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் செய்வது கொஞ்சம் காஸ்ட்லி என்றாலும் கேட்ட மாத்திரத்தில் உன்னால் ஒரு பதில் சொல்ல முடிந்தது. குட் என்று மனதார பாராட்டினான். அவனின் உண்மையான பாராட்டுதலில் உள்ளம் குளிர, நன்றி சார். மாயாவின் சிறிய உதடுகள் புன்னகையில் மலர்ந்தன. சரி, இனிமேல் கிளம்ப வேண்டியதுதான் என்று எண்ணிக்கொண்டு அவள் விடைபெற முயன்ற போது, கேப் புக் பண்ணிவிட்டாயா? அசட்டையான குரலில் கேட்டான். இல்லை, இனிமேல் தான் புக் பண்ண போகிறேன். கடிகாரத்தை திருப்பி பார்த்தவாறு, இப்பொழுது புக் பண்ணினால் கேப் கிடைப்பதற்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது ஆகும். சரி, நீ உன்னுடைய திங்ஸை பேக் பண்ணிவிட்டு விஐபி பார்க்கிங் லாட்டுக்கு வந்துவிடு. நான் உன்னுடைய வீட்டில் டிராப் பண்ணி விடுகிறேன். அவன் கூட செல்ல வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் மாயாவிற்கு தூக்கி வாரி போட்டது. இல்லை இல்லை சார், உங்களுக்கு எதற்கு சிரமம்? 30 நிமிடங்கள் தானே, அதனால் பரவாயில்லை. இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட சில ஆர்டிகல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஓகே சார் என்றால் அவசரமான குரலில். இதில் எனக்கு என்ன சிரமம் இருக்கிறது? Why waste the company resources? அதுவும் இல்லாமல் கார்போலிங் கம்பெனிக்கு மட்டுமல்ல, நம்முடைய உலகுக்கும் நல்லது என்று லகுவான குரலில் கூறிவிட்டு, நான் இன்னும் 10 நிமிடத்தில் பார்க்கிங் லாட்டிற்கு வந்து விடுவேன். நீ நேரடியாக அங்கே வந்துவிடு என்று கூறிவிட்டு அவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் கான்பரன்ஸ் அறையை விட்டு செக்ரட்டரியோடு வெளியேறினான். திரும்பி சென்று கொண்டிருந்த அவனை சில வினாடிகள் பார்த்தவள் ஒரு நெடிய பெருமூச்சுடன் அவளின் இருக்கைக்கு சென்று அவளுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் கூறிய 10 நிமிடத்திற்கு முன்னரே பார்க்கிங் லாட்டை போய் சேர்ந்தாள். கரெக்டாக அவன் கூறிய 10வது நிமிடத்தில் அவன் மட்டும் பார்க்கிங் லாட்டிற்கு வந்து சேர்ந்தான். எப்படியும் செக்ரட்டரியும் கூட இருப்பார், அவள் தனியாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் அமையாது என்று உறுதியுடன் நம்பியவளுக்கு அவன் மட்டும் வருவதை கண்டவுடன் நெஞ்சு படபடக்க ஆரம்பித்து விட்டது. உங்கள் செக்ரட்டரி வரவில்லையா சார் என்று ஈனசுரத்தில் கேட்டவளிடம், ஏன், ஏதாவது கேட்க வேண்டுமா என்றான். அவளை கேட்ட விதத்தில் காரணமே இல்லாமல் நக்கல் துணித்திருந்தது போல அவளுக்கு பட்டது. ஏறிக்கொள் என்று பேசஞ்சர் இருக்கையை காட்டிவிட்டு டிரைவர் சீட்டில் ஏறிக்கொண்டான் நவீன். இப்படியே ஓடிவிடலாமா என்று அவளுக்கு தோன்றிய பைத்தியக்கார எண்ணத்திற்கு, திரும்பி ஓடுவதென்றால் நாளையும் அவனை பார்க்க வேண்டி வருமே, அப்போது என்னவென்று பதில் சொல்வது என்று எண்ணிக்கொண்டு விதியின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டாள். மாயா வசதியாக உட்கார்ந்த பின் அவளின் வீட்டு விலாசத்தை கேட்டுக்கொண்டு சிறு தலையசைப்புடன் காரை கிளப்பினான். மயான அமைதி என்றால் என்ன என்பதை அன்றுதான் தெரிந்து கொண்டாள் மாயா. மரியாதை நிமித்தமாக கூட எதையும் பேச தோன்றவில்லை மாயாவிற்கு. ஏற்கனவே அவனுடைய அருகாமை புதையல் போல அவள் பூட்டி வைத்திருந்த அனைத்து நினைவுகளையும் கிளற பேசாமல் இருப்பதே உத்தமம் என்று எண்ணியவளாய் வாயை மூடிக்கொண்டாள். அவனுக்கும் அவளிடம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை போலும். ரொம்ப நல்லது என்று மனதில் எண்ணியவாறு அவளின் வீட்டை சீக்கிரமாய் அடைவதற்காக காத்திருந்தாள். வீடு வந்து சேர்ந்ததுதான் தாமதம். ஒரு மரியாதைக்கு கூட அவனை வீட்டுக்குள் அழைக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. கார் நின்ற மறு வினாடி கதவை திறந்து கொண்டு குதித்து வீட்டுக்குள் ஓடிவிட வேண்டும் என்று எண்ணியதை செயலாற்றும் முன் அவனுடைய நிதானமான குரல் அவளை தடுத்தது. நாளைக்கு நாம் மிகவும் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கப் போகிறோம் என்றான். இல்லை, வேண்டாம், எனக்கு யாரையும் சந்திக்க வேண்டாம். அவர் என் கணவர் அல்ல. அவளுடைய கைப்பையை நெஞ்சோடு இறுக அணைத்தவாறு நடுங்கிய குரலுடன் கண்ணீர் ததும்ப அவனை ஏறெடுத்து பார்த்தாள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா? அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.